ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜாதகத்தை வந்து ஒழுங்காக பார்க்காதது தான். ராசி பொருத்தமும் இருக்கலாம். ஆனால் ஸோ திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆப்போசிட்டாக செய்யும்போது தான் வார்த்தைகள் கடுமையாக பிரயோகிக்கப்படும். இவங்களுக்கு டாமினண்ட்டாக வர போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ராசிகள் சார்? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் வந்து பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேஜராக இப்போ வந்து எல்லாருமே கவனித்து பார்க்குறாங்க. முன்னாடியிலேருந்து இருக்குது, ஆனால் சமீப காலமாக வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜாதகத்தை வந்து ஒழுங்காக பார்க்காதது தான். ஸோ திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராசிக்கு எந்த ராசியை வந்து பொருத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்குமே எந்த ராசி வந்து செட் ஆவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ ராசிக்கு வந்து எந்தெந்த ராசிக்காரங்க செட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ராசிக்குமே ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் சார். ஒரு ராசிக்குமே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஜாதக பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒருவருடைய திருமண வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயம் செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர பொருத்தமும் இருக்கும், 10க்கு 10 பொருத்தம் இருக்கலாம், ராசி பொருத்தமும் இருக்கலாம். ஆனால் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 2ஆம் பாவகமோ, களத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 7ஆம் பாவகமோ, அயன சயனஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 12ஆம் பாவகமோ ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக தாமதமாக தான் நடக்கும். இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில முரண்பட்ட தன்மையில் அமைஞ்சு போயிடும். இதுதான் யதார்த்தமான உண்மை நிலை. அப்போ நம்ம வந்து ராசி பொருத்தத்துக்கும் நட்சத்திர பொருத்தத்துக்கும் முக்கியத்துவம் தர்றதை விட சுயஜாதக பொருத்தத்திற்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். மேலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்தி, எதிர் வரக்கூடிய தசாபுத்தி, காலத்தில் ஒரே தசை கூட நடக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம சுய ஜாதகத்தில் வலிமையான பாவக பலனை எடுத்து நடத்தணும். பர்டிகுலராக இந்த திருமண வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் தான் ரொம்ப முரண்பட்ட தன்மையில் போகும். ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த 2 வருஷத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டாங்கன்னா, அதாவது அந்த 2 வருஷத்தில் நடக்கிற தசாபுத்திகள் வலிமையாக இருந்துருச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை 100% சக்ஸஸ். அந்த 2 வருஷம் ஒரு 3 வருஷ காலகட்டங்கள் கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலான ஒரு தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இந்த திருமண வாழ்க்கையை பொருத்தும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கையில் கடுமையான இன்னல்களை எதிர்கொள்வாங்க. விவாகரத்து வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம முக்கியமாக கவர்ந்து வேண்டிய விஷயம் என்னென்னா, திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தமும் ராசி பொருத்தமும் ஒரு காமனான விஷயம். சுயஜாதக பொருத்தம் என்ற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் தர்றது தான் 90% யோக வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். இந்த நட்சத்திர பொருத்தமும் ராசி பொருத்தமும் ஒரு 10% தான் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். இருந்தாலும் இந்த ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகள் ஒரு மனத்தை பார்த்த உடனேயுமே ஒரு மனசுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அது அந்த காலத்துல இருந்தே கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகள் பொறுத்து போகும் அப்படிங்கிறது வேணால் நீங்கள் கேட்குற கேள்விக்கான விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஓகேங்க சார். ஸோ இது ஒரு ராசிக்குமே ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த ராசிகள் வந்து இந்த மேஷ ராசிக்கு வந்து பொருத்தமாக இருப்பாங்க சார்? மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசி. ஓகே. இது வந்து நெருப்பு ராசி. ஸோ நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறத குறிக்கும் இது. அதேமாரி மலை முகடு அந்த மாதிரி ஒரு மலைகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இது இருக்குது. அப்போ இவங்களுடைய எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்ந்த தன்மையில், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மேன்தன்மையான ஒரு தன்மையில் செயல்பட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ராசி. இந்த நெருப்பு ராசிக்கு நன்றாக பொருந்தி போகக்கூடிய ராசிகள் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகள் வந்து முதல் தரமான இல்லற வாழ்க்கையை வழங்கும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா சமசப்த ராசியாகப்பட்ட துலாம் ராசி இவங்களுக்கு வந்து அற்புதமான யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்கும். 2வது பட்சமாக இதே சேம் நெருப்பு தத்துவ ராசிகளே இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளும் ஒத்துப்போகும். ஆக இந்த 6 ராசிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கையை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 100% உண்டு. அதில் இந்த
இரண்டு தத்துவங்களும் நல்லா செயல்படும். Okay. காற்று தத்துவமும் சரி, நெருப்பு தத்துவமும் சரி. அப்போ மேச ராசியை பொறுத்தவரை அவர்கள் காற்று தத்துவ ராசியில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறார்கள் என்றால் உண்மையில் கொடுத்து வைத்தவர். ஸோ என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அவங்க வந்து சரிசமமாக வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் ஆகட்டும் அந்த மாதிரி செஞ்சு அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இந்த ராசிகள் சேரும்போது. எந்தெந்த ராசிகள் வந்து சேரக்கூடாது சார்? குறிப்பாக மேச ராசியை பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு எதிர் சக்தியாக இயங்கக்கூடியது நீர் தத்துவம் தான். ஏன்னா இது நெருப்பு தத்துவ ராசி, அது நீர் தத்துவ ராசிகளாகப்பட்ட கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகள் எக்காரணத்தை கொண்டு ஒத்து வராது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அஷ்ட சஷ்டமாக கருதப்படக்கூடிய விருச்சக ராசி மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வராது. அது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாத வலிமையாக இருக்கிறதுனால மற்றவர்கள் தப்பிச்சு கொண்டு இருக்கலாமே தவிர, ஆனால் இந்த அமைப்பு வந்து அவர்களுக்கு கடுமையான பாதிப்பத்தை ஏற்படுத்தும். இவர்கள் ஒரு செயல்திறன் மிக்கனாக ஒரு நல்ல யோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் கூட இது அப்படியே முடங்கி வச்சிரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது ரிஷபம், இந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க வந்து அப்படியே ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? காலபுருஷனுக்கு 2வது ராசி. இது ஒரு ஸ்திர மண் தத்துவ ராசி. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான நகை நட்டு பொருள்கள் வருமானம் இது எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. ஒரு ஜாதகத்தில் எக்காரணத்தை கொண்டு திருமண வாழ்க்கையில் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சுக்கிரனுக்கு ஆதிபத்தியம் வாங்கின 2 ராசி தான். ஒன்று ரிஷபம், இன்னொன்று துலாம் ராசி. இந்த 2 ராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு குடும்பஸ்தானமாகவும் காலபுருஷனுக்கு களத்திரஸ்தானமாகவும் வரும். அப்போ அதனால தான் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரிந்துரை செய்வாங்க. அப்போ இந்த ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அந்த இல்லற வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு யாருக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் தத்துவத்தோட இயங்கி செய்யக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறது என்றால் அது நீர் தத்துவம் தான். அப்போ அந்த நீர் தத்துவ ராசிகளில் இருக்கக்கூடிய எதிர்பாலினர்கள் வந்து இந்த ராசிகளுக்கு பொருந்தி போவாங்க. அந்த வகையில் முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள்னா நீர் தத்துவ ராசியில் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தி போவாங்க. இது சமசப்த ராசியாக வரக்கூடிய விருச்சிகம் நல்லா பொருந்தி போகும். ஏன்னா 2மே ஸ்திர ராசி, 2 பேருமே ஒரே மாதிரியான திங்கிங் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் சரியாக புரிஞ்சு கொள்வதற்கு உண்டான அத்தனை யோகமும் இந்த நீர் தத்துவ ராசிகளாகப்பட்ட கடகம், விருச்சகம், மீன ராசிகளுக்கு உண்டு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. 2ஆம் தரமாக இருக்கக்கூடிய ராசிகள் இந்த மண் தத்துவ ராசிக்கு 2ஆம் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா காற்று தத்துவ ராசிகள் எடுத்துக்கலாம். மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகளும் இவர்களுக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கையை வழங்கக்கூடிய ராசிகளாக அமையும். ஓகே. ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் அதுதான் வந்து ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு சின்ன விஷயம்னாலுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எதுவுமே வந்து சால்வ் பண்ணவே அது முடியல. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டரோடு இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து இன்னொரு கேரக்டரோடு இருப்பாங்க. டாமினன்ட் கேரக்டர் வந்து ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க எதனால் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ தொடர்ந்து வந்து அடுத்த ராசியாக வந்து மிதுனம். ஸோ மிதுன ராசிக்கு வந்து என்ன ராசி வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் சார்? மிதுன ராசி இது காலபுருஷனுக்கு 3வது ராசி. எதுலேயுமே ரெக்கார்டு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிவு தான் மூலதனமாக செய்யக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு நல்ல மேட்ச் ஆகக்கூடிய ராசி முதல் தரமான இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவ ராசிகள் தான். ஏன்னா காற்று தத்துவத்துக்கும் நெருப்பு தத்துவத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அந்த வகையில் மிதுன ராசிக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 ராசிகள்னா மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 நெருப்பு தத்துவ ராசிகளும் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான இல்லற வாழ்க்கையை வழங்குவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் சமசப்த ராசியாக வருவாங்க. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தருவாங்க. இதுவரைக்கும் ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு மனிதரை கூட தனுசு ராசியை தனது வாழ்க்கை துணையாக பெற்ற நபர்களுக்கு ஒரு அற்புதமான யோக வாழ்க்கையை தருவாங்க. ஒரு தன்னிறைவான பொருளாதார வசதி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல புத்திர பாக்கியம், இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய முதல் தரமான ராசியாக இந்த தனுசு ராசி அமையும். சிம்மமும் மேஷ 2ஆம் கட்ட ஒரு நிலையில யோக வாழ்க்கை கொடுக்கும். 2ஆம் தரமான பொருத்தமான ராசிகள் இந்த மிதுன ராசிக்கு எது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா 2ஆம் தரமான ராசியாக நம்ம ரிஷப ராசியையும் மகர ராசியையும்
கன்னி ராசியும் சொல்லலாம். இந்த ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகளும் மிதுனத்தோட நல்ல பொருந்தி போகக்கூடிய ஒரு ராசிகளும் ஒரு சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். இது ஒரு அற்புதமான யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. உங்களுக்கு டாமினண்ட்டாக வர போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ராசிகள் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப டாமினண்ட்டாக வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் தான் கொஞ்சம் கடுமையான பாதிப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீர் தத்துவ ராசிகளும் காற்று தத்துவ ராசிக்கு கொஞ்சம் பொருந்தி போகாது. கடக ராசியும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். மீன ராசியும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஓகே சார். ஸோ அடுத்த வந்து கடகம், இவங்களுக்கு வந்து ஏற்ற ராசினா நீங்கள் என்ன சொல்வீங்க? கடக ராசியை பொறுத்தளவுக்கு காலபுருஷனுக்கு 4வது ராசி. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யோக பலன்களையும் முழுமையாக சுவீகரிக்கக்கூடிய கடகராசி என்பது வந்து இந்த ராசி வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அது நடைமுறைக்கு வந்துடும். அப்படிப்பட்ட இவர்களுக்கு முதல் தரமான யோகத்தை தரக்கூடிய ராசிகளாக அமைவது மேரேஜ் மேட்சிங்கில் மகர ராசி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மண் தத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசிகள் இவர்களுக்கான ஒரு திருமண வாழ்க்கையை ரொம்ப யோககரமானதாக மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. குறிப்பாக இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான சௌபாகியங்களையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே சமயம் 2ஆம் தரமாக இந்த நீர்த்தத்துவ ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2ஆம் தரமான ஒரு யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது காற்று ராசிகள் தான். மிதுனம், துலாம், கும்பம் இந்த 2ஆம் தரமான யோகத்தை இது தருவாங்க. இவர்களும் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல யோகத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது மாற்றுக்கறதுக்கு இடமில்லை. அதே சமயம் இவர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ராசி, கடக ராசிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா நெருப்பு தத்துவ ராசியாகப்பட்ட தனுசு ராசி தான் முதல் இடத்துல நெகட்டிவ் பண்ணும். 2ஆம் இடத்துல மேஷமும் சிம்ம ராசியும் இருக்கும். இவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான வாழ்க்கையில் பாதிப்பு தரக்கூடிய ஒரு நிலையை இது ஏற்படுத்தும். ஸோ அடுத்தது வந்து சிம்மம்னாலே அது ஏற்கனவே டாமினேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அடங்கி போவாங்க அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? சிம்மம் காலபுருஷனுக்கு 5வது ராசிமா. இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாமினேட் பண்ணுறதா தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஆளுமை திறனும் அதிகார விஷயமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து உண்மையில் ஒரு நல்ல விஷயமா நான் அந்த ராசிக்காரங்க எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாம் டாமினேட்டை பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மற்றவங்களுடைய கருத்துலேருந்து இருக்கும். ஆனால் இவங்க ஆக்சுவலி வந்து ஒரு குழந்தை மாதிரி பாசத்துக்கும் அன்புக்கும் பயங்கரமாக கட்டுப்பட்டு போகக்கூடிய நபர்கள், அதுக்காக ஏங்கக்கூடிய நபர்கள், சிறு வயதிலிருந்தே பெற்றோர்களுடைய அரவணைப்பு கூட சரியாக சுவீகரிக்க முடியாத பாசத்துக்காக ஏங்கக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துரும். இப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரத்தை செலுத்தும் போது எனக்கு வந்து இந்த அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த விஷயங்களை செய்வாங்க. இது வந்து ஒரு மனோதத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா நிச்சயமாக கும்பராசி தான். காற்று தத்துவ ராசிகள் இந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன் தரும். மிதுனம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சமசப்தமான 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர தன்மை கொடுக்கும். துலாம் ராசியோ ஜாதகருக்கு சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்கிடும். அது வரைக்கும் ஒரு சாதாரண மனிதராக இருந்த நபர் கூட இந்த துலாம் ராசியை மறந்து கொள்ளும் பொழுது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல யோக வாழ்க்கையை சுவீகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஸோ காற்று தத்துவ ராசிகள் சிம்ம ராசிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதில் எந்த மாற்றுக்கத்துக்கு இடமில்லை. 2ஆம் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மண் தத்துவ ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகள் 2ஆம் தரமான யோகத்தை கொடுக்கும். அதே சமயம் எதிர்பதமான பலனை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மீன ராசி, இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையான பாதிப்பு கொடுத்துருவாங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மீன ராசிக்கு கொஞ்சம் நெகட்டிவான பலனை கொடுக்க அஷ்டமாக போகிறதுனால அவர்கள் வழியிலிருந்து கடுமையான இன்னல்களை இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே, இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராசி இதெல்லாமே பார்த்து நம்ம பொருத்தம் பார்க்கலாம். இப்போது லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ராசி இதெல்லாமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் ராசி வந்து அமையுது அப்படிங்கும் பொழுது அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்காது. அதே சமயம் அந்த அவங்களா விரும்பி திருமணம் செய்கிறாங்க, இந்த காதல் திருமணம் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல அங்கே ஜாதகம் முதல்ல நல்லா ஒத்து போயிடும். இவன் வந்து ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்ட்டாவே அங்கே நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை, ராசியும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு அமைப்பு அவர்களோட ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அது வந்து ஒரு மெச்சூர்டான டைமில் இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த பருவ வயசில் அந்த கரெக்டாக அந்த ஒரு 18லேருந்து ஒரு 23 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த காலகட்டத்தில் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் காதல் திருமணம் அப்படின்னு வந்துட்டாவே அவங்களாவே விரும்பி திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ராசியும் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரமும் பார்க்க தேவையில்லை, எதையும் பார்க்க தேவையில்லை, அவங்களுக்கு இயற்கையாகவே அது பொருந்தி போயிடும். அப்படி பொருந்ததுனா தான் அவங்கள ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத அங்கே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்த ராசியெல்லாம் வேலை செய்யாது, அங்கே ஜாதகம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஓகேங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த வந்து கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு எந்த ராசிகள் வந்து ரொம்பவே ஆப்டாக இருப்பாங்க? கன்னிராசியை பற்றி சொல்லும் போது இன்னும் நம்ம ஒரு சிறு விளக்கங்களை சொல்லணும். கன்னி அப்படின்னா
உண்மையிலேயே அது வந்து ஒரு உபய மண் தத்துவ ராசி, காலபுருஷனுக்கு 6வது ராசி. அந்த கன்னி ராசியுடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நெற்கதிரோடு இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை குறிக்குங்க. இது உபய நிலமாக வரும். ஸோ ஒரு சந்ததியை விருத்தி செய்யக்கூடியவள் யார் அப்படின்னா கன்னிப்பெண். அப்போ அதுக்கு வந்து தெய்வங்களோட ஒரு அனுகிரகத்தை பெற்ற ஒரு விஷயமாக இந்த கன்னி மாதத்தை நம்ம சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா கன்னி மாதமாக வரும். அப்போ அந்த கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை சுவீகரிக்கிறாங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கக்கூடியது மீனராசி, அடுத்தது கடகராசி, அதுக்கடுத்து விருச்சிக ராசி. இந்த 3 ராசிக்காரங்களை அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்குவாங்க. நல்ல ஒரு அன்போட ஒரு குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும். கன்னிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பன்மடங்காக விருத்தி செய்யக்கூடிய தன்மை பெற்றது. அப்படிங்கும்போது ஒரு சாதாரண நிலையில் ஒரு 10 ரூபா முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பித்தா கூட திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு அது 1000மாக லட்சமாக கோடிகளாக மலரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கன்னிராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் உண்டு. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ராசிகள் அவங்களுக்கு முதல் தரமான நன்மைகளை விருச்சிகம், மீனம், கடகம் செய்யும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடம் கிடையாது. 2ஆம் தரமாக இவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடியது காற்று தத்துவ ராசிகளாகப்பட்ட மிதுனம், துலாம், கும்பம். இது 2ஆம் தரமான யோகங்களை தருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் சமசப்த ராசி அப்படிங்கிறது தான் எக்காரணத்தை கொண்டு அவர்களுக்கு நல்ல பலனை தரும். மீனம் தான் ரொம்ப பெட்டரான ஒரு லைஃப்பை இந்த கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு வழங்கும். ஸோ இப்போ வந்து இந்த ராசிக்கு இந்த ராசி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க க்ரோத் இருக்கும் சார்? எல்லா ராசிக்குமே நம்ம பொதுவாக பார்க்கலாம். நம்ம கன்னிராசி பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் நான் கேட்குறேன், கன்னிராசிக்காரங்களோட இந்த ஆப்டான ராசிகள் சேரும் பொழுது க்ரோத் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க? அடிப்படையில் ஒரு சரியான பொருத்தமான ராசியை சுயஜாதத்தில் சரியான பொருத்தமான ஒரு ஜாதகத்தை நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னா முதல் தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு. அப்போ இடம் 2 அப்படின்னாவே அந்த இடத்துல வருமானத்தையும் குடும்பத்தையும் குறிக்கும். குடும்பத்தை வந்து மகிழ்ச்சியாக நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை தரும். ஒரு பொருத்தமான ராசியை நம்ம தேர்வு செஞ்சிட்டோம், பொருத்தமான ஜாதகத்தை நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னா முதல்ல குடும்ப விருத்தி அடையும். ஓகேங்களா? குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. ஒருத்தர் சரியாக அன்பாட தன்னுடைய வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ஆப்போசிட்டாக செய்யும்போது தான் வார்த்தைகள் கடுமையாக பிரயோகிக்கப்படும். ஒருத்தர் வழியிலிருந்து ஒருத்தர் வந்து பிரச்சனைகளுக்கு ஆதிபத்தியத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். இப்போ முதல்ல வந்து ராசிகள் வந்து சரியான பொருந்திருச்சு அப்படின்னாவே முதல்ல உடல் ஆரோக்கியம் வந்துடும். நல்லா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா தேசஸாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஜோடி போகுதுன்னா ஒருத்தர் பார்த்து ஆஹா அற்புதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த ராசிகள் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா இயற்கையாகவே அந்த தேசஸ் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ அது ஒருத்தர் வந்து உடம்பு இழைச்சிட்டும் ஒருத்தர் நல்லா பருமனாகவும் போகிறாங்க அப்படின்னா அங்கே ராசிகள் பொருந்தி வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து முதல்ல நமக்கு கவனிக்க வேண்டியது உடல் ஆரோக்கியம். 2வது பொருளாதார வசதியாக ஒரு குடும்ப நடத்துறதுக்கு பொருளாதாரம் பணம் இதெல்லாம் வேணும்ல. அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரத்தை நல்லபடியாக கொடுக்குது அப்படின்னாவே சரி நம்ம சரியாக பொருந்திடுச்சு அப்படின்னு. 3வதாக புத்திர பாக்கியம், நல்ல குழந்தை பாக்கியத்தை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 3 வருட காலகட்டத்துக்குள்ளே கொடுக்குது அப்படின்னாவே அதுக்கு சரியாக பொருந்திருக்கு, நல்ல சிறப்பான அமைப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மெயினாக இந்த ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு கௌரவம் குறையாத யோக வாழ்க்கையை கொடுக்கும். பொருளாதாரத்தில், தொழிலில் எல்லா விதத்துலையும் வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து கைகூடி வந்துடும். அப்போ இந்த ராசிகள் சரியாக பொருந்ததுன்னாவே இங்கெல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் காசு பணம் இதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை ராசிகள் சரியாக அமைஞ்சதுன்னா ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கூட கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதக பொருத்தமும் இந்த ராசி பொறுத்தும் நிச்சயமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ வந்து ஒரு லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ டவுன் ஆகிற ஸ்டேஜ்லையும் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த ராசி பொருத்தம் வந்து ரொம்பவே அவசியம். இது மிக முக்கியமானதுமா. ஒரு மோசமான சூழ்நிலையில் கூட தசாபத்திகள் மாறும்போது அது சில நேரத்துக்கு வருத்தம் செய்யும். ஆனால் இந்த ராசி பொருத்தம் மட்டும் கரெக்டாக அமைந்துருச்சுன்னா அந்த தத்துவமெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப சூப்பராக ஒரு எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் போனாலும் அவங்கள மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சார் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான ராசிகள் வந்து பொருத்தமாக இருக்கும், எப்படி அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்கள் பசங்களோட ஜாதகத்தில் வந்து ஏதாவது இப்போ மேரேஜ்க்காக பார்க்குறீங்க, கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சாரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.